வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். OnePlus 9RT OnePlus 9R சக்ஸரு 43,000க்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அன்பாக்சிங் போர்டில் லேட்டாக தான் வந்துச்சு கொரியர் ப்ராப்ளம்னால. ஸோ இப்போது டேரெக்டாக ரிவ்யூ இதில் அப்படி என்ன தான் 9R சேஞ்சஸ் இருக்குது. 44,000 43,000க்கு ஒர்த்தா ஆஃபரில் வேறு அண்டர் 40,000 கொடுக்குறாங்க. இப்போ தான் ஷாமி 11T Pro ரிவ்யூ போட்டோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அன்பாக்சிங் பார்க்காதனால பாக்ஸ்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB 256GB வெர்ஷனு 9RT ஹேக்கர் பிளாக். இதை தவிர சில்வர் கலரும் இருக்குது. SAR வேல்யூ பாக்ஸ்லேயே போட்டிருக்கு 1.193 ஹெட்ஸாரு. பாடி சார் வந்து 0.596. இதில் வந்து ப்ரைஸிங் போடலை. இதுதான் SAR வேல்யூ. மற்றபடி அதே ரெட் கலர் பாக்ஸ் தான். ஃபோன் இங்கே இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால ஃபோன் தனியாக இருக்குது. அது தவிர கேஸ், இதுவும் ஒரு பிளாக் கலர் கேஸ் வந்து பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்ட் கேஸ் கிடையாது, ஃபுல்லாக பிளாக் கேஸ் தான். அது தவிர ஒரு யூஎஸ்பி இந்த சார்ஜர் வேறு இது மாற்றிட்டாங்க. இது வந்து 9 சீரீஸில் 9 ப்ரோவில் டைப் சி டு இது சி, இதில் வந்து அது பிடி சார்ஜரு. இது வந்து பிடி சார்ஜர் கிடையாது, ஆனால் 65 வாட் சார்ஜர் தான். அதே ஃபாஸ்ட்டில் தான் சார்ஜ் ஆகும், ஆனால் பிடி சார்ஜிங் மட்டும் தூக்கிட்டாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங். பில்டு குவாலிட்டி ஃபுல்லாக சைடில் கிளாஸ் பில்டு தான். சைடில் மெட்டல் இருக்குது, பின்னாடி வந்து கிளாஸ் இருக்குது. என்ன கொரில்லா கிளாஸ் பின்னாடி ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னு இல்லையான்னு தெரில. ஆனால் வந்து இவங்க ஏதோ டெலிகேட் ஃபினிஷ் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் கிளாஸுக்கு. அதான் அந்த கிளாஸை வந்து கிளாஸ் மாதிரியே தெரியாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸியாக இல்லை, ஆனால் மேட் ஃபினிஷும் இருக்குது. வெயிட்டும் அந்த அளவுக்கு இல்லை. 4500 mAh பேட்ரி தான். ஒரு 200 grams 198 grams அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட் தான். திக்னஸும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. 8.29 mm திக்னஸ் தான். ஓவராலாக பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அலர்ட் ஸ்லைடர், அந்த சைடில் இருக்கிற ஸ்லைடர் அது கொடுத்துருக்காங்க. அது தவிர பவர் பட்டன் இருக்குது. வால்யூம் ராக்கர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. பாட்டமில் டுவல் சிம் ஸ்லாட்டு, இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் கிடையாது. அது தவிர ப்ரைமரி மைக்ரோஃபோனு, அப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டு, லவுட் ஸ்பீக்கர் கிரில்லு, டாப்லேயும் செகண்டரி கிரில் இருக்குது. அது தவிர செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் கிடையாது, வெறும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் எதுவுமே கிடையாது. ஓவராலாக பில்டு குவாலிட்டி சூப்பர். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு 6.62 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான். AMOLED டிஸ்பிளே. வேறு என்ன இருக்குது ஸ்பெஷலாக வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன 600 Hz டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்றாங்க. அது வந்து கேமிங்கில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. செட்டிங்ஸில் போய் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹை செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து 120 Hz. இது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டாக என்னன்னு தெரில. ஆனால் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து 300 Hz டச் சாம்பிளிங்கு. ஆனால் கேமிங்க்கு வந்து 600 Hz வரைக்கும் ஹைப்பர் டச் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர ஸ்பெஷலாக என்னென்னா அந்த ஹரைசன் லைட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஹரைசன் லைட், இதெல்லாம் வந்து ஓப்போவில் ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர் தான். ஓப்போவோட யூஐ தானே, அதே தான். நாட் 2ல் என்ன பார்த்தோமோ அதே வந்து திருப்பி இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர ரெசல்யூஷன் பூஸ்ட் இருக்குது. இது வந்து ரெசல்யூஷனை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வீடியோ என்ஹான்சர் வந்து HDR கண்டென்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். SDR கண்டென்ட் வந்து HDR-ஆக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். மற்றபடி ஸ்பெஷலாக டிஸ்பிளேயில் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு எதுவும் இல்லை. இதுதான். ஆனால் கொரில்லா கிளாஸ் வந்து 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் எங்கள் காம்படிஷன்லாம் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களே ஷாமிலாம், வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம், வந்து கொடுக்கல. கேமரா ஸ்பெக்ஸு அந்த 50 MP நாட் 2ல் இருக்கிற அந்த 50 MP ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே 9RTயில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான கேமரா இருக்காது. 9Rலேயே ஒரு டீசெண்டான ஆவரேஜான கேமரா தான் இருக்கும். 9ல் தான் வந்து கொஞ்சம் பெட்டர் கேமரா கொடுத்துருந்தாங்க. 9Rல் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு கம்மி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 9RTயில் வந்து 50 MP IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.88 அபர்ச்சர். ஓஎஸும் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 11T ப்ரோக்கும் இதுக்கும் அதான். அதில் வந்து ஓஎஸ் இல்லை. இதில் வந்து மெயின் கேமராலே ஓஎஸ் இருக்குது. அது ஒரு அல்ட்ரா ஸ்டடி மோடு இருக்குது. அது எப்படின்ட்டு நம்ம கேமரா இது பண்ணும்போது பார்ப்போம், யூஐ போகும்போது. அது தவிர சோனி IMX481 16 MP அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறையா OnePlus ஃபோன்ஸில் வந்து 16 MP அல்ட்ரா வைட் கேமரா. இது 123 டிகிரி அல்ட்ரா வைட் தான். ஸோ 8 MP கேமரா மற்றவங்களாம் ஷாமி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 16 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. அது தவிர 2 MP மேக்ரோ இருக்குது. அதுதான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில.
டெப்த்தாவது கொடுத்துருக்கலாம் ஒரு இதுக்காக. இவங்க வந்து 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அது தவிர ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணுற 16 MP IMX471 சென்சார் தான். இது f2.4 அப்பர்ச்சர். இதில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ES இருக்குது. கேமரா UI பொறுத்த வரைக்கும் 1x இருக்குது, 2x இருக்குது, 5x வரைக்கும் போகலாம். அது தவிர அல்ட்ரா வைட் இருக்குது. ஏஐ வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் இருக்கும். HDR வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோவில் தான் செட் ஆகிருக்கும். இங்கே நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் போர்ட்ரேட்டில் இந்த மாதிரி போக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஆனால் ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. நம்ம ஓப்போவில் பார்த்துருக்கோம்ல, அந்த ஃபீச்சர்லாம் இல்லை. UI மட்டும் ஓப்போ மாதிரி இருக்குது, கலர் வைஸ் மாதிரி. ஆனால் ஃபீச்சர்லாம் வந்து நிறைய மிஸ்ஸிங்காக இருக்குது. ஏன்னு தெரில. வீடியோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 8K ஆப்ஷன் இல்லை, ஆனால் 4K ஆப்ஷன் இருக்குது. 4K 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணால் 1080p 60 FPS வரும். அது தவிர இந்த போக்கா மோட் ஆன் பண்ணால் 1080p 30 FPS வரைக்கும் இருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா லாங் எக்ஸ்போஷர் இருக்குது, டுவல் வீடியோ இருக்குது, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, அதுக்கப்புறம் மேக்ரோ மோடும் இருக்குது. மேக்ரோ மோட்லேயும் வீடியோ எடுக்கலாம். அது தவிர ஃப்ரண்ட் கேமராவில் அதான் இதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்டு இதெல்லாம் வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை. அது தவிர வீடியோவில் ஃப்ரண்ட் கேமராலையும் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆனால் ஓப்போவில் இருக்கிற ஃபீச்சர்லாம் இல்லை. இதுலேயும் போக்கா மோடு அதெல்லாம் இருக்குது வீடியோவில். ஆனால் மேக்ஸிமமாகவே 1080p தான் எடுக்க முடியும். 4K ஆப்ஷன் இவங்க கொடுக்கல. ஸோ இப்போது கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிடுங்க. ஓகே, கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் இருக்குது, அல்ட்ரா வைட் இருக்குது. இதெல்லாமே ஏஐ அதெல்லாம் எனேபிள் பண்ணி தான் இருக்குது. இது வந்து அல்ட்ரா வைடு, இது வந்து 2x 5x வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் படுது. மற்றபடி அவுட்டோரில் வந்து ரொம்ப இந்த ஏஐ HDR எல்லாமே ஆன் பண்ணால் பயங்கர பிரைட்டாக இருக்குது. அல்ட்ரா வைடில் வந்து இவங்க ஏதோ பூஸ்ட் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். HDRல ஏஐயில் நார்மலை கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வைடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதே இது ஜூம் பண்ணால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் 5x ஜூம்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான், ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் 5x ஜூம்லாம் போனால். அது தவிர இந்த மோடும் இருக்குது, இந்த போர்ட்ரேட் மோடு தனியாக டெடிக்கேட்டடாக. போர்ட்ரேட் மோடில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டான எட்ஜ் டிடெக்ஷன் தான். 2x ஆப்ஷனும் இருக்குது. எல்லா இடத்துலையும் ரொம்ப கலர்ஸ் வந்து ஏஎல்லாம் எனேபிள் பண்ணால் பூஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது, நேச்சுரலாகவே இல்லை எல்லா கலர்ஸுமே. அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது தவிர இந்த மேக்ரோ மோடும் இருக்குது. மேக்ரோ மோடு இருக்கிறதுலே ரொம்ப ஆவரேஜ் தான். 2 MP மேக்ரோ தான் இருக்குது. 2 MP சென்சாரில் என்ன தான் வந்துட்டு போகுது, அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி எதுவுமே இருக்காது. இதை கம்பேர் பண்ணும்போது ஷாமியில் இந்த 5 MP டெலிமேக்ரோவே எவ்வளோ பெட்ரு. இதுவும் அதே மாதிரி தான். 2xல நல்லாயிருக்கு. நார்மலு 2x ஜூம் பண்ணால் நல்லாயிருக்கு இந்த மெயின் கேமரா. ஆனால் இந்த மேக்ரோ வந்து ரொம்ப க்ளோஸாக போகலாம். ஆனால் 2 MP சென்சார்னால் இது வந்து எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது, குவாலிட்டி வந்து எட்ஜ் டிடெக்ஷன் பரவாயில்ல. இவங்க வந்து டெடிக்கேட்டடாக இது கொடுக்கல. ஆனால் போர்ட்ரேட் மோடில் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்குது. இதில் அவங்க மாதிரி நிறையா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுக்கல. இந்த ஏஐ கலர் போர்ட்ரேட்டு அதெல்லாம் வந்து நிறைய இல்லை இந்த OnePlusல ஓப்போ கம்பேர் பண்ணும்போது. லோ லைட்டும் நார்மலில் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் நைட் மோட் எனேபிள் பண்ணால் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லோ லைட்டில் ஷாமி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது இந்த இதில் பொறுத்த வரைக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். நார்மலில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஹைலைட்ஸ்லாம் இல்லை. ஆனால் நைட் மோடில் ஓரளவுக்கு பெட்டராக குவாலிட்டி இருக்குது. அது தவிர ஃப்ளாஷும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 16 MP கேமரா அதே கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க, சுத்தமாக மாற்றவே இல்லை. இப்போ தான் 10 Proவில் 32 MP கேமரா போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. இதுலேயும் ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். OnePlus 9RT 4K 60 FPS சாம்பிள் ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது OSல. இதை பார்க்குறதுக்கு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது, நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபோக்கஸும் நல்லா தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டைனமிக் ரேஞ்ச் சன்னை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், சுத்தமாக டிஸ்பிளேல எதுவுமே தெரியலையே. ஓகே, HDR மோட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி HDR மோட் இருக்காது. அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆனால் இருக்குது. இது 1080p 60 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அல்ட்ரா ஸ்டடி மோட் OSஐ தவிர எக்ஸ்ட்ரா EASும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்டெபிலைசேஷன்.
நடந்துட்டு தான் இருக்கேன். எஸ்டிஆர் மோட் தனியாக எதுவும் இல்லை. இதில் ஏதாவது ஜூம் இருக்கா? ஜூம் ஆப்ஷன் இல்லை, இதில் எதுவும் இல்லை. 4K மோடில் இருந்துச்சு, நார்மல் மோடில் இருந்துச்சு. அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து ஜூம் ஆப்ஷன் இல்லை. எஸ்டிஆர் ஓகே, டைனமிக் ரேஞ்ச் ரீசெண்டாக இருக்குன்னா எஸ்டிஆர் மோடும் தனியாக வீடியோக்கு எதுவும் இல்லை. OnePlus 9RT போர்ட்ரேட் வீடியோ 60% இருக்குது. அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. நான் 1080p ஷூட் பண்ணுது. ஆனால் இந்த போகா ஃப்ளார் வீடியோ, ஏஐ கலர் போர்ட்ரேட்டு இந்த ஆப்ஷன்லாம் இல்லை. என்ன தான் இந்த ஓப்போவோட கலர்வாய்ஸோட பேஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து மிஸ்ஸிங் 9RTயில். ஃப்ரண்ட் கேமரா ஸ்டெபிலைசேஷன் ஆன் ஆயிருக்கு, அல்ட்ரா ஸ்டடி மோடு ஆன் ஆயிருக்கு. மேக்ஸிமமாகவே 1080p தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080p ரெக்கார்டிங் தான் இருக்குது. 4K ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் இவங்க, ஆனால் கொடுக்கலையே ஆப்ஷனு. மற்றபடி டைனமிக் ரேஞ்சு அதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு சும்மா தான். ஆனால் சன்லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுது. போகா வீடியோ இது 1080pயில் இருக்குது ஆப்ஷனு. ஆனால் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் எனேபிள் ஆன மாதிரி தெரில. கை ஷேக் பண்ணால் வந்து ஷேக் ஆகுது வீடியோ. ஆனால் இது நல்லாயிருக்கு, எஜுகேஷன் நல்லாயிருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஆவரேஜ் தான். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் Android 12 அப்டேட் கொடுக்கல. கேட்டால் வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்றாங்க. இது செக்யூரிட்டி பேட்ச் வந்து இன்னும் டிசம்பர் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச்லேயே ஓடிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்டேட். Android 12 எப்போ நாங்கள் ரெடி ஆகிறோமோ அப்போ கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அடுத்தது நாடு ஃபோன் வேறு வருது. ஸோ நாடு ஃபோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி Android 12 கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. நாடு C2 வருது. அது தவிர அப்டேட் பொறுத்த வரைக்கும் இவங்க முதல்ல 2 years தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் 3 years அப்டேட் கொடுப்போம், 4 years செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாமி இதே தான் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு தெரில. UI நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நாட் 2ல் பார்த்துருப்போம். அதே அந்த பேஸ் வந்து கலர் வாய்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி இவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் கலர் வாய்ஸ் பேஸ் இருக்குது. டாப்பில் வந்து ஆக்சிஜன் வாய்ஸோட ஸ்கின் இருக்குது. புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அதே ஃபீச்சர் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லா ஃபீச்சர், இந்த ரேம் பூஸ்ட் ஆப்ஷனு, ஓடிஜி ஆப்ஷன், ரேம் பூஸ்ட் மேக்ஸிமம் வந்து இவங்களே இது பண்ணுறது தான். ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகி கொண்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ரியல்மி ஓப்போ மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த 12GB ரேமில் வந்து எக்ஸ்ட்ரா 7GB ஆட் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஓப்போவில் இருக்குது. ஓப்போ ரியல்மியில் இவங்ககிட்ட அந்த மாதிரி தனியாக டெடிக்கேட்டடான ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். அது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இன்டிஸ்பிளேயில் டக்குன்னு ஆகுது. ஓகே, டக்குன்னு இன்டிஸ்பிளேயில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகுது, அன்லாக் ஆகுது. அது தவிர ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டுமே மாற்றி செட் பண்ணுறதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கம்பேர் பண்ணும்போது இன்டிஸ்பிளே ஓரளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்குலாம். மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம DRMFோட போய் பார்த்தா தெரியும். HDR ஆப்ஷன் இருக்குது, HDR10, HDR10+, HLG ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தெரில, இது மென்ஷன் பண்ணலாங்க. ஆனால் 60, 120 ஆப்ஷன் இவங்க போட்டிருக்காங்க. வைட் பேண்ட் N1 சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நான் போய் காட்டிடுறேன். இங்கே செட்டிங்ஸில் போய் பார்த்தா ஆப் செட்டிங்ஸில் ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன் HDR HEVC சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஷாமியில் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட HDR கொஞ்சம் டால்பி விஷன் கொஞ்சம் சுப்பீரியர் தான். அது டியூனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. டால்பி இங்கே இருக்குது, NFC இருக்குது. அது தவிர டால்பி அட்மாஸ் காணும், டால்பி அட்மாஸ் இல்லை. சவுண்டு செட்டிங்ஸில் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை சுத்தமாக. அதர் செட்டிங் டால்பி அட்மாஸ் இங்கே இருக்குது. ஏன் அந்த செட்டிங்ஸில் எனேபிள் ஆகலன்னு தெரில. டால்பி அட்மாஸ் இருக்குது. என்வாயன்மெண்ட் ப்ரொஃபைல் சினாரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட்லி 80-20 அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஷாமி தான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பீக்கர் இதை கம்பேர் பண்ணும்போது. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் சப்போர்ட்டு, 5G சப்போர்ட்டும் இருக்குது. 5G பேண்ட்ஸு, மொபைல் நெட்வொர்க் இதில் போனால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனால் மொபைல் ஸ்மார்ட் 5G இதெல்லாம் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை. இந்தியாவில் 5G வந்து தான் எனேபிள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இப்போ 5G பேண்ட்ஸ் நிறையா இருக்குது. N1, N5, N3, N28, N28A, N40, N78 நிறைய எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் இந்த ஃபோனு.
ஸ்னாப்ட்ராகன் 888 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸ்னாப்ட்ராகன் 888 எந்த இஷ்யூஸுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக இருக்குது, கிளாக் ஸ்பீடும் நல்ல இதுவாக இருக்குது, 5 nm தான் பவர் எஃபிஷியன்ட்டு, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம கேமிங் வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஹீட் ஒன்றும் ஆகலை. இவங்க வந்து பயங்கரமான கூலிங் சிஸ்டமில் தான் ரொம்ப நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இதுதான் பெஸ்ட்டு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 9 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து தெர்மல் ஹீட் டிசிபேஷனு, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேப்பர் சேம்பரு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். LPDDR5 RAM வேறு, ஸோ 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குது, UFS 3.1 ஸ்டோரேஜ். அதனால் ஹீட்டிங் இஷ்யூஸு இந்த மாதிரி நார்மல் யூசேஜுக்கு எதுவுமே, ரொம்ப கேமிங் ஆடினா தான் வந்து ஸ்லைட்டாக ஹீட் ஆகும். அதனால் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி தான். ஏன் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ரியல்மிலாம் GT2 Proவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அவங்களும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இவங்க வந்து இன்னும் கொடுக்கல. 5000 mAh பேட்டரி கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு 4 hours, ரொம்ப ஹெவி யூசேஜில் வந்து அண்டர் 4 hours தான் வரும். அப்படி நார்மல் யூசேஜ்னால் 4 to 5 hours வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். 0 to 100% வந்து 30 minutes ஆகிடும் அப்படின்றாங்க. எனக்கு என்ன ஒரு 35 minutes அந்த மாதிரி ஆயிருக்கு. மற்றபடி நான் 20 வாட் சார்ஜர் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், 30 வாட் சார்ஜர் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். 20 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணால் டாட் சார்ஜ் அப்படின்னு வரும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 30 வாட் யூஸ் பண்ணால் ஒரு 1.25 மணி நேரம் அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிடும். உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் முக்கியம், ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கம்மி 30 வாட் சார்ஜர் இல்லை 20 வாட் சார்ஜரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் தான். கன்க்ளூஷன், ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னா 6.62 இன்ச்சுக்கு ஓகே. இந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயாக இருக்கட்டும், பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கட்டும், இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காம்படிஷன் வந்து ஆல்ரெடி ஷாமியில் இருக்குது, ஆனால் OS இல்லை, அது மட்டும் மிஸ்ஸிங்கு. ஆனால் இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான சென்சார் தான். லோ லைட்டில் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை, ஆனால் அல்ட்ரா வைட் நல்லாயிருக்கு, வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி 888 ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. கான்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் தான். 4500 ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளே இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு. கான்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 4500 mAh பேட்டரி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரைஸ் கட் அண்டர் 40,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக காம்படிட்டிவான ஃபோன் தான். இப்போ ஆஃபரில் வந்து எவ்வளோ 39 சம்திங்க்கு விற்கிறாங்க ஆஃபரில், கார்டு ஆஃபர் அதெல்லாம் போச்சுன்னா. ஸோ ஆனால் ஷாமி வந்து கார்டு ஆஃபர்லேயே 35,000 இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பெட்டர் டீலாக தான் இருக்குது. ஸோ கேமிங் ஆடுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இல்லாமல் ஒரு பெட்டரான ஃபோனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து OnePlus 9RTயோட ரிவ்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியர்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வில்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க.